வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை பின்வரும் வரைபடங்களில் எது குறிக்கிறது கேட்டிருக்காங்க. சிவப்பு, நீலம், பச்சை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒற்றுமை இருக்குன்னா கலர் மட்டும்தான் இதுக்கு ஒற்றுமை, மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ இது தனித்தனியாக தான் இருக்குது. சிவப்பு தனியாக இருக்கும், நீலம் தனியாக இருக்கும், பச்சை தனியாக இருக்கும். மூணுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. இப்போ மூணுத்துக்குமே சம்மந்தமே இல்லாமல் படம் வந்து ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ வந்து கலர்னு கொடுத்துட்டு சிவப்பு நீலம் கொடுத்துருந்தாங்கன்னா வேணுன்னா நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். கலர் உள்ள வந்து சிவப்பும் இருக்குது, நீளமும் இருக்குது, நம்ம இதை சொல்லிக்கலாம். இது வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லாததுனால ஆப்ஷன் டி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஒரு புள்ளிக்கு முகத்துக்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை கண்டறிய. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதுக்கு கேட்டிருக்காங்க. 1க்கு நேராக எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 படத்தையும் இது கம்பேர் பண்ணும்போது இதில் 1 இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 3க்கு நேராக வந்து 5 இருக்குது. இந்த இதில் ஆப்ஷனை வச்சு இந்த 2த்தையும் வச்சு இதுதான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது, 2 கேன்சல் ஆகும். அடுத்தது 5 கேன்சல் ஆகும். இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 1க்கு நேராக வந்து 6ன்னு நம்ம சொல்லலாம். 1க்கு நேராக 6ன்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 1க்கு நேராக 6ன்னு சொல்லலாம். இப்போ 3க்கு நேராக 5 இருக்கும்போது 2க்கு நேராக 4 இருக்கும். மீதி இல்லை, அதை தான் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இதுதான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.